நம்பர் ஒன் சூரியவம்சம். ஒரே பாட்டில் ஒவ்வொன்று பணக்காரங்களாகிற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சிரிப்பு தான் வரும். நம்பர் டூ வேலையில்லா பட்டதாரி. வேலையே இல்லாத ஒருத்தர் மேல பல்டாக்டரா இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு தானாவே வந்து பேசுறது எல்லாமே சினிமாவில் தான் நடக்கும். ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. நம்பர் த்ரீ யாரடி நீ மோகினி. ஒரே நாள்ல கோடிங் கத்துக்கிட்டு சீனியர் ஆபீசரா இருக்கிற நயன்தாராவை கரெக்ட் பண்ணுவாரு தனுஷ். இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்மள முட்டாள நினைச்சிருந்தா இப்படி படம் எடுத்திருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஃபோர் திருச்சிற்றம்பலம். ஒரு பையனுக்கு ரொம்பவே நெருக்கமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களாம். அவ ரொம்ப நாளா அந்த பையனுக்கே தெரியாம அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாளாம். அந்த லவ் அந்த பையனுக்கு தெரியாமலே இருக்குமா. திடீர்னு யாரும் கிடைக்கல அப்படின்னு அந்த பொண்ணை ஏன் லவ் பண்றேன்னு சொல்லுவானா. இது எல்லாத்தையுமே முட்டாள்தனத்தோட உச்சம்னே சொல்லலாம். நம்பர் ஃபைவ் மௌனராகம். ஒரு பொண்ணுகிட்ட மறுபடியுமே ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருந்தா அவ அந்த லவ் ப்ரொபோசலை ஏத்துப்பான்னு இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான படங்களை பார்த்துதான் பசங்க எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பொண்ணுங்க கழுவி ஊத்துனாலும் அவங்க பின்னாடியே போய் மறுபடியுமே ப்ரொபோஸ் பண்ணுவானுங்க. இதனாலதான் பொண்ணுங்க எல்லாருமே பசங்க நிலைய ரொம்பவே கேவலமா பாக்குறாங்க. நம்பர் சிக்ஸ் இனிது. காலேஜ் லைஃப்னா சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சு நம்மளை கேணையாக்கி இருப்பானுங்க. நம்பர் செவன் வாரணமாயிரம். ஒரு ட்ரெயின் டிராவல் அப்போ ஒரு பொண்ணு மேல வர்ற காதலை பத்தி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. நம்ம கூட டிராவல் பண்ற ஒரு பொண்ணு மேரேஜ் ஆகாம லவ்வர் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி படங்கள்ல மட்டும்தான் நடக்கும். நட்சத்திரம் அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த படத்தை பார்த்தவனுங்கெல்லாம் இப்படி நம்ம வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு ட்ரெயின் டிராவல் லவ் ஸ்டோரி நடக்காதுதான்னு ஏக்கத்திலேயே செத்து போனவங்க தான் இங்க அதிகம். நம்பர் எயிட் கில்லி. செமி ஃபைனல்ல தோத்துட்டு இதுக்கப்புறமா ஃபைனல்ல போய் ஜெயிக்கிறது இந்த படத்துல ஒரு பெரிய லாஜிக் ஓட்டனே சொல்லலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.